ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். டிஎம்கே அமைச்சர் பொன்முடி அவர்கள் கருத்து தெரிவிக்கிறன்ற பேர்ல காமெடி பண்ணி வச்சிருக்காரு. அதாவது உதயநிதி அவர்களும் தளபதியும் சினிமா நடிகர்களா இருந்தாலும் ரெண்டு பேருமே ஒண்ணு கிடையாது. உதயநிதி அவர்கள் நடிச்ச படத்துல ஒரு கொள்கை இருந்துச்சு, பட் ஆனா தளபதி நடிச்ச படங்கள்ல அந்த மாதிரி எந்த ஒரு கொள்கையும் இல்ல அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு டிஎம்கே அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசியிருக்காரு. இவரு ஃபர்ஸ்ட் உதயநிதி அவர்களுடைய படங்களை பார்த்திருக்காரான்னு தெரியல. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிச்ச படங்கள்ல ஓரளவுக்கு நல்ல படங்கள்னா மனிதன், மாமன்னன் இந்த மாதிரி விரல விட்டு எண்ணிரலாம். இதை தவிர மோஸ்ட் ஆஃப் படங்கள் கண்டென்ட்டா படும் கேவலமா இருக்கும். பட் தளபதி பாத்தீங்கன்னா கத்தி, சர்க்கார், தமிழன் இந்த மாதிரி நிறைய சமூக அக்கறை உள்ள படங்கள்ல நடிச்சிருக்காரு. அண்டு தீப்பந்தம் எடு, தீண்டாமையை கொளுத்துன்னு நிறைய சமூக கருத்துக்களை பாடல்லையும் பேசியிருக்காரு. ஸோ கட்சிக்காரங்களுக்கு முட்டு கொடுக்கலாம், பட் லாஜிக்கே இல்லாம இந்த அளவுக்கு முட்டு கொடுக்க கூடாது. இன்னும் போக போக உதயநிதி அவர்களை மகாத்மா ரேஞ்சுக்கு பேசுவாங்க போல. இந்த கருத்துக்கள் எல்லாம் பார்க்கும்போது உதயநிதி அவர்களுக்கே சிரிப்பு வரும். ஓகே நண்பா, தேர்தல் நெருங்க இன்னும் என்னெல்லாம் காமெடி பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நார்மலா டிஎம்கேக்கு விழுற ஓட்டும் இந்த மாதிரி பூமராட்டம் பேசிட்டு இருந்தா அதுவுமே விழாது. ஓகே நண்பா, உதயநிதி அவர்களுடைய படங்களை பார்த்துட்டு எத்தனை பேருக்கு அறிவு கண்கள் திறந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னொரு பக்கம் டைரக்டர் அட்லி அவர்கள் இந்தி படமான பேபி ஜான் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஈவெண்ட்ல தளபதியை பத்தி பயங்கர எமோஷனலா பேசியிருக்காரு. அதாவது வருண் தவன் நடிப்புல இந்த மாசம் ரிலீஸ் ஆக போற பேபி ஜான் படம் பாத்தீங்கன்னா நம்ம தளபதி நடிச்ச தெரி படத்தோட ரீமேக் தான். இதை இந்தியில அட்லி அவர்களே ப்ரொடியூஸ் பண்றாரு. ஸோ நேத்து நடந்த பேபி ஜான் படத்தோட ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்ல பேசும்போது நான் ஃபர்ஸ்ட் ஷாருக் கான் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் அவர்னால தான் இந்தி இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்தேன். இந்த பேபி ஜான் படத்தோட தயாரிப்பாளரா நிக்கிறதுக்கும் அதுதான் காரணம். அண்ட் என்னோட ரெண்டாவது நன்றியை நான் தளபதிக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட ஆர்ட் அண்ட் சோல் எல்லாமே நம்ம தளபதி தான். இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இங்க நிக்கிறதுக்கு ஒரே காரணம் தளபதி தான். ஸோ அதனால நான் தளபதிக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அண்ட் இந்த பேபி ஜான் படத்துல சமந்தா அவர்களுடைய கேரக்டர்ல தான் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் நடிச்சிருக்காங்க. படத்தோட ட்ரெய்லருமே பாத்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. தெரிய இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமா பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தி படங்களுக்குரிய சில சேஞ்சஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியில எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இங்க இருந்து இந்தியில போயிட்டு ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. இயக்குனரா வெற்றி படமா மட்டும் கொடுத்தது இல்லாம 1000 கோடி வசூலும் பண்ணிச்சு ஜவான். ஸோ இப்ப தயாரிப்பாளராகவும் களத்துல இறங்கி இருக்காரு. அதுவும் அவரு இங்க டைரக்ட் பண்ண தளபதியோட படத்தை அங்க வேற டைரக்டரை வச்சு ரீமேக் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு வெற்றி படமா அமையட்டும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லா மேடைகள்லயும் தளபதியை மிஸ் பண்ணாம நன்றி சொல்றது தான் அட்லி அவர்களுடைய ஸ்பெஷல். எவ்வளவோ வைரம் போனாலும் விசுவாசத்தை மறக்கல. ஸோ அதனால தான் தளபதி ஃபேன்ஸ் எப்பவுமே அட்லிக்கு சப்போர்ட் பண்றது. அண்ட் தளபதி ஷாருக் கான் படம் மட்டும் நடந்திருந்தா அது கண்டென்ட்டா எப்படி இருக்குன்னுலாம் தெரியாது. பட் ஆனா டெஃபினட்டா 2000 கோடியே ரீச் பண்ணியிருக்கும். ஸோ அது மட்டும் பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்காம இருக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.